மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொண்டு, கன்னியாகுமரி மாவட்டம் மிகச்சிறிய மாவட்டம், மக்கள் தொகை அதிகமான மாவட்டம், ஏறத்தாழ 20 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழ்வார்கள் என்று கருதுகிறேன். படித்தவர்கள் அதிகம் உள்ள மாவட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறையோ ஆலைகளோ இல்லாத மாவட்டம், விவசாயத்தால் வாழுகின்ற ஏழை மாவட்டம். ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 21,000 மாணவ மாணவிகள் +2 முடித்து வெளியே வருகிறார்கள். பலர் கல்லூரிகளிலே படித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் படித்து வரக்கூடியவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார்கள், பொறியியல் கல்லூரியில் படிக்கிறார்கள், வெளி மாவட்டத்தில் படிக்கிறார்கள், நர்சிங் படிக்கிறார்கள், ITI படிக்கிறார்கள், பாலிடெக்னிக் படிக்கிறார்கள். ஆனால் அந்த ஏழை மாணவர்கள் சட்டம் பயில கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி துவக்க உங்கள் மூலமாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தனியார் கல்லூரிகளில் சட்டம் பயில்வது என்பது மிக உயர்ந்த கட்டணத்திற்குரியது. எனவே அமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுத்து ஏழை இம்மாவட்டத்து இளைஞர்களுக்காக சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்று அவைத்தலைவர் மூலமாக அரசையும் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து சட்டம் பயின்று வெளி மாவட்டங்களில் இருந்து சட்டம் பயின்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம். அதிலும் பெண் நீதிபதிகள் இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் 2 பெண் நீதிபதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கு சென்று எப்படியும் படித்து முன்னேறி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான கவலையும் கிடையாது. எனவே அந்த அளவுக்கு திறமையானவர்கள். இன்றைக்கு எந்த இடத்தில் பார்த்தாலுமே அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் படித்தவர்களாக வேலை வாய்ப்பிலே எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டு அங்கே வாங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரிக்கு மாற்றல் கிடைப்பதுதான் இன்றைக்கு கஷ்டமான ஒன்று. அந்த அளவுக்கு சிறந்த படிப்பாளிகள் உள்ள மாவட்டம் அந்த மாவட்டம். எப்படியும் நீங்கள் படித்து தெரிவிடக்கூடியவர்கள். எனவே உங்களுக்கு பக்கத்திலேயே திருநெல்வேலியிலே அரசு சட்டக்கல்லூரி இருக்கிறது, கன்னியாகுமரியில் ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது. அது கட்டணம் நீங்கள் ஜாஸ்தி என்று சொன்னீர்கள். திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அரசினுடைய நிதிநிலைக்கேற்ப அரசினுடைய கொள்கை மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் நிதிநிலைக்கேற்ப ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு நான் நிறைய தடவை சொல்லிவிட்டேன். அதிகமான தொகை செலவாகின்ற காரணத்தாலே இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பது கொள்கை அளவில் இருக்கிறதை தவிர நிதிநிலை அறிக்கை அடிப்படையிலே அதை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். நிதிநிலை சரியானவுடன் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். மாண்புமிகு MR காந்தி. கல்லூரியை வாங்கிருங்க. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் எங்க போனாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்க நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்தில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் நன்றி. அவர்கள் முயற்சி எடுத்து படிக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுது படிக்கக்கூடியவர்கள் அந்த மாவட்டம் மிக வறுமையிலே வாழக்கூடிய ஒரு மாவட்டம். விவசாயத்தை தவிர வேற தொழில் கிடையாது. அதனால எல்லாரும் முதல் பட்டதாரிகள் வராங்க, அவங்க எல்லாம் படித்தவங்க. ஆனால் முதல் பட்டதாரிகளாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு படிப்பதுக்கு வாய்ப்பு கல்லூரி தரணும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அதிகமானவர்கள் அமைச்சர்கள் சொன்னது போல பல்வேறுபட்ட கல்லூரிகளிலே படித்து வருகிறார்கள். அந்த வரக்கூடிய இளைஞர்கள், இளையவர்கள், பட்டதாரிகள் தொழில் செய்வதற்கு வருகின்ற பொழுது மிக சிரமப்படுகிறார்கள். அந்த நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கும் அல்லது சக வழக்கறிஞர்களுக்கு சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு அந்த நீதி வருமானத்தினுடைய தொழிலில் கொஞ்சம் நிலைநிறுத்துவது கஷ்டமாக இருக்கிறது. எனவே அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் இளைஞர்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் அந்த தொழிலுக்கு வரக்கூடிய நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு அரசு ஒரு 3 வருஷம் மானியம் கொடுத்தா அந்த இளம் வழக்கறிஞர்கள் மிகச்சிறப்பாக நல்ல வழக்கறிஞர்களாக உருவார்கள் என்று கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று வருகிற மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உரிய உதவித்தொகையை முதல் 2 ஆண்டுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்றைக்கு அவர்கள் பல பெரிய வழக்கங்களுக்கு அவர்கள் இன்றைக்கு ஜூனியர்லாம் இருக்கிற காரணத்தாலே அவர்களும் அவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பணம் கொடுப்பது என்பது அரசாலை முடியாது. 9,000 வழக்கறிஞர்கள் ஆண்டுக்கு பதிவு செய்கிறார்கள். 9,000 பேருக்கும் பணம் கொடுக்க முடியாது. அதிலே தகுதி படைத்தவர்களுக்கு அரசு நிதி உதவி செய்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் சிவகாம சுந்தரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணராயபுரம் சட்டம்